Hi students, 12th standard accountancy chapter 5 admission of partner illustration 16 பார்க்கலாம். Vimal and Adi are partners sharing profit in the ratio of 2:1. JM is admitted for 1/4 share of its profit. Calculate the new profit sharing ratio and sacrificing ratio. ஃபர்ஸ்ட் என்ன கொஸ்டின் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, கொஸ்டின் என்ன நமக்கு தெரியும், நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ அண்ட் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவை கால்குலேட் பண்ணலங்கன்னு சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றதை தெரிஞ்சுட்டு நம்ம இதை ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணலாம். விமல் அண்ட் ஆதி ஆர் பார்ட்னர்ஸ் ஷேரிங் ப்ராஃபிட்ஸ் இன் த ரேஷியோ ஆஃப் 2:1. ஸோ விமல் அண்ட் ஆதி ரெண்டு பேருமே ஓல்டு பார்ட்னர். அவங்களுடைய ஷேர் ப்ராஃபிட் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2:1 கொடுத்துருக்காங்க. 2:1 என்ன செய்வோம், 2 + 1 3 நமக்கு தெரியும். ஸோ டினாமினேட்ல 3 போட்டுக்குவோம். 2 விமலுக்கு 1 ஆதிக்கு. ஸோ ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ விமலோடது 2/3, ஆதியோடது 1/3. அடுத்தது ஜெயம்ங்கிறவரு நியூ பார்ட்னரா அட்மிட் ஆறாரு. அவர் 1/4 ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் வச்சிருக்காரு. ஸோ ஜெயம்ங்கிறவரு நியூ பார்ட்னர், அவர் கையில எவ்வளவு இருக்கு, 1/4 ஷேர் இருக்கு. இந்த எப்படி இந்த 1/4 ஷேர் கிடைச்சது, ஓல்டு பார்ட்னர் சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுக்குறாங்க. அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோல இருந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி கொடுத்தாதான் இவருக்கு எப்படி கிடைக்கும், 1/4 ஷேர் கிடைக்கும். இங்க நல்லா கவனிங்க, இவ்வளவு மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. விமல் அண்ட் ஆதி ஓல்டு பார்ட்னர், அவங்களுடைய ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஜெயம்ங்கிற ஒரு நியூ பார்ட்னர், அவர்கிட்ட 1/4 நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ இருக்குன்னு இருக்காங்க. இந்த இன்ஃபர்மேஷன் வச்சுட்டு நீங்க நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோவும் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோவும் கண்டுபிடிங்கன்னு சொல்றாங்க. நம்ம எப்பவுமே என்ன செய்வோம், ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ தான் கண்டுபிடிப்போம். அந்த ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோல இருந்து தான் நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கண்டுபிடிக்க முடியும். ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கணும்னா இவங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணிருக்காங்க இது வரைக்கும். ப்ரீவியஸ் எக்ஸசைஸ்ல பாத்தீங்கன்னா இல்லுஸ்ட்ரேஷன் சம் நம்பர் 1ல இருந்து 15 வரைக்கும், எக்ஸசைஸ் சம் நம்பர் 1ல இருந்து 15 வரைக்குமே அவங்க கரெக்டா கொடுத்துருப்பாங்க. ஓல்டு பார்ட்னர்ஸ் சரண்டர் 1/4 ஷேர் இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னர் பி சி, ஏதோ ஒரு லெட்டர் ஏபிசி. ஓகேங்களா, இல்லைன்னா நியூ பார்ட்னர் அக்வயர்ஸ் ஈக்குவலி ஃப்ரம் போத் ஓல்டு பார்ட்னர்ஸ். நியூ பார்ட்னர்ஸ் டேக்ஸ் 1/5 ஷேர் ஃப்ரம் ஓல்டு பார்ட்னர் ஏ. அந்த மாதிரி அக்வயர்ஸ் சரண்டர்ஸ்ன்ட்டு எவ்வளோ ஷேரை அக்வயர் பண்றாங்க, எவ்வளோ ஷேரை ஓல்டு பார்ட்னர் சரண்டர் பண்றாங்க இன் ஃபேவர் ஆஃப் நியூ பார்ட்னருக்குன்ற டீட்டெயில் அவங்க கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன செய்வோம், நம்ம ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இது வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கோம். ஆனா இந்த சம்பள கரெக்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஓல்டு பார்ட்னர் யார் யாரு, ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ என்ன, நியூ பார்ட்னர் யாரு, அவர்கிட்ட எவ்வளவு ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு, இவ்வளவுதான். இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும்னா எப்படி கண்டுபிடிக்கலாம், இப்ப இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா இது டிஃப்ரெண்ட் சுச்சுவேஷன். இந்த சுச்சுவேஷன் கொடுத்தாங்கன்னா நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்போ டோட்டல் ஷேர்னு 1 எடுக்கிறோம். டோட்டல் ஷேர் எவ்வளவு, 1ன்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா, இப்போ டோட்டல் ப்ராஃபிட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1. இப்போ இந்த டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட்ல இருந்து தான் இவருக்கு எவ்வளவு கிடைச்சிருக்கு, 1/4 ஷேர் அவங்க பங்கு போட்டு கொடுத்துருக்காங்க. யாருக்கு, நியூ பார்ட்னருக்கு கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம ரிமைனிங் ஷேர் எவ்வளோன்னு தெரியணும். இப்போ டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1ன்னா இந்த டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1ல இருந்து தான் ஜெயம்ங்கிறவருக்கு ஒரு பங்கு, கால் பங்கு 1/4 ஷேர் ஜெயம்க்கு கொடுத்துருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளோன்றது நமக்கு தெரியணும். அப்போ ரிமைனிங் வேணும்னா என்ன செய்யணும், இதை சப்ராக்ட் பண்ணணும். மைனஸ் பண்ணோம்னாக்க 1/4 இஸ் 4. இப்போ இல்லைனாக்கா நீங்க கீழே டினாமினேட்டர்லயும் 1 வச்சுக்கலாம். ஓகேங்களா, அப்போ டைரக்டா மல்டிப்ளை பண்ணா 1/4 இஸ் 4, 4 1s are 4, கிராஸ் மல்டிப்ளைல 1 1s are 1. 4ல 1 போயிடுச்சுன்னா 3/4 கிடைக்குது. அப்போ ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 3/4. நல்லா கவனிங்க. இப்போ ரிமைனிங் ஷேர் அப்போ முக்கா, ஒரு முழு ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் இருக்கு 1. அவங்க எதுவுமே எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்காங்க ஓல்டு பார்ட்னர்னு கொடுக்கல. நியூ பார்ட்னர் எவ்வளோ ஓல்டு பார்ட்னர்கிட்ட இருந்து அக்வயர் பண்ணியிருக்காங்கன்றதையும் கொடுக்கலன்னும் போது நம்ம என்ன செஞ்சுக்கணும், முழு ப்ராஃபிட் 1 இருக்கு, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1 இருக்கு, அதுல கால் பங்கு எவ்வளவு நியூ பார்ட்னருக்கு கொடுத்துட்டோம். அப்ப மீதி எவ்வளவு இருக்கும், 1ல கால் நியூ பார்ட்னருக்கு போயிடுச்சுன்னா மிச்சம் 3/4 பங்கு 3/4 தான் ஓல்டு பார்ட்னருக்கு சேர வேண்டியது. இந்த 3/4ல தான் நம்ம டினாமினேட்டரை கன்சிடர் பண்ண மாட்டோம் இல்லையா. அப்போ என்ன இருக்கு, 3 இருக்கு. இந்த 3 தான் 2:1
அதாவது 2+1 3ன்னு எடுத்திருக்காங்க. 2:1 ஓல்டு பார்ட்னர் என்ன பண்ணிருக்காங்க, டோட்டலா ஆட் பண்ணா 3. அந்த 3 தான் இந்த ரிமைனிங் 3/4. புரிஞ்சுதுங்களா? இப்போ அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 2:1. அந்த 3/4ல 4 எடுக்கக்கூடாது, டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். நியூமரேட்டர்ல இருக்க 3 தான் ஓல்டு பார்ட்னர் விமல் 2 பங்கும், அடுத்தது ஆதி 1 பங்கும் எடுத்திருக்காங்க. அப்போ ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ எவ்வளவு, 2:1. இன்னொரு க்ளூ கொடுக்குறேன் பாருங்க. அப்படி அவங்க ஓல்டு பார்ட்னர்ஸ் எதுவும் சரண்டர் பண்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, நியூ பார்ட்னர் அக்வயர் பண்ற இன்ஃபர்மேஷன் கொடுக்கல, வெறும் ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ஷேரும் நியூ பார்ட்னர் நியூ ஷேர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா, ஓல்டு பார்ட்னர் ஓல்டு ஷேர்னு இருக்கு பாருங்க, விமல் அண்ட் ஆதிஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ 2:1 இருக்கு பாருங்க, அதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. எடுத்த உடனே கொடுத்துட்டாங்களா, விமல் அண்ட் ஆதிஸ் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 2:1. இதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1. ஓகேங்களா? இப்போ ஒரு சில டல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எங்களுக்கு அந்த மாதிரி ஸ்டெப் போட்டு டோட்டல் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் 1ன்னு வச்சு இதுல ஜெயம்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்களோ அதை சப்ட்ராக்ட் பண்ணாக்க ரிமைனிங் போர்ஷன் வரும். அந்த ரிமைனிங் போர்ஷன் யாரை சேர்ந்தது, ஓல்டு பார்ட்னர் சேர்ந்ததுன்றது எங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்றதுனா நீங்க என்ன செய்யுங்க, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கொஸ்டின்லயே ஓல்டு ஷேர் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோன்னு கொடுத்துருக்காங்க 2:1. அதை இங்க எழுதிக்கலாம் இந்த கொஸ்டின்ல, ஞாபகம் இருக்குங்களா? இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்பவும் போல நம்ம கண்டுபிடிப்போம். என்ன எப்படி கண்டுபிடிப்போம்னா, எவ்வளவு உங்களுக்கு ரிமைனிங் ஷேர் இருக்கு அதுல ஓல்டு ஷேரோட மல்டிப்ளை பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னாக்கா என்ன செய்யணும், ஓல்டு ஷேர் இன்ட்டு ரிமைனிங் ஷேர். ரிமைனிங் ஷேர் எவ்வளவு, 3/4. அப்போ ஓல்டு ஷேர்ல இருந்து 3/4 என்ன பண்ணணும், ஓல்டு பார்ட்னர்ஸ் மல்டிப்ளை பண்ணா நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ கிடைச்சிடும். இப்போ கவனிச்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் டினாமினேட்டர்ஸ் இருக்கு. 3 4ஆல டிவைட் ஆகாது, 4 3ஆல டிவைட் ஆகாது, 1க்கு 1 டிவைட் ஆகாதனால டைரக்டா மல்டிப்ளை பண்ணி போட்டுருக்கோம். அப்போ 2 3s are 6, 3 4s are 12, 1 3 is 3, 3 4s are 12. ஓகேங்களா? இப்போ ஜெயம்க்கு வரும். ஜெயம்க்கு எவ்வளோ இருக்கு, 1/4 இருக்கு. என்ன பார்ப்போம், நம்ம டினாமினேட்டர் பார்ப்போம். டினாமினேட்டர்ல 4 இருக்கு. எந்த நம்பரால மல்டிப்ளை பண்ணாக்கா 12ன்னு கொண்டு வர முடியும், 3ஆல மல்டிப்ளை பண்ணணும், டிவைட் பண்ணாதான் 12ன்னு கொண்டு வர முடியும். அப்போ 3 4s are 12, 1 3 is 3. ஓகேங்களா? இப்போ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ விமலோடது எவ்வளவு, 6/12, ஆதியோடது 3/12 அண்ட் ஜெயமோடது 3/12. இப்போ எப்படி எடுப்போம், நம்ம ஃப்ராக்ஷன்ல இருக்கு, டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 6:3:3 இருக்கு. இதை இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாம். 3 டேபிள்ல கேன்சல் பண்ணோம்னாக்க என்ன கிடைக்கும், 1 3:3, 1 3:3, 2 3s are 6ன்னு கிடைக்குதுங்களா? அப்போ 2:1:1. நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எவ்வளவு, 2:1:1. ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1. இது உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு சுத்தி வளைச்சு எங்களுக்கு தெரியலன்னா, ஷேர் ஓல்டு ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஓல்டு பார்ட்னர் கொடுத்துருக்காங்க பாருங்க, 2:1. அதுதான் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ இந்த சம்ல. ஓகேங்களா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. இது எல்லாருமே அந்த மாதிரி போடுங்கன்னு சொல்ல, கொஞ்சம் எங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டெப் எழுத முடியலன்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன செய்யுங்க, 2 கொஸ்டின் கேட்குறாங்க, ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ நியூ ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் என்ன செய்யுங்க, ஓல்டு ஷேர்னு அவங்க கொடுத்துருக்கிற ரேஷியோவை எடுத்து ஷேர் சாக்ரிஃபைசிங்ல போட்டுக்கலாம். இல்லைன்னா நீங்க என்ன செய்யலாம், டோட்டல் ஷேர் 1ன்னு வச்சுக்கிறோம், மொத்த ப்ராஃபிட் மொத்த லாபம் 1ல இருந்து ஜெயம்க்கு எவ்வளவு கொடுத்துருக்காங்க பங்கு, 1/4 கால் பங்கு கொடுத்துருக்காங்க. மொத்த லாபத்துல கால் பங்கு போயிடுச்சுன்னா மிச்சம் 3/4 பங்கு. அந்த 3/4 பங்குல நம்ம டினாமினேட்டர் கன்சிடர் பண்ண மாட்டோம். அப்போ 3 இருக்கு. 3ல ஓல்டு பார்ட்னருக்கு 2 போயிடுது, 1 ஓல்டு பார்ட்னர் விமலுக்கு 2ம் ஆதிக்கு 1மா பிரிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ 2:1 எவ்வளோ, 3. அப்போ ஷேர் ப்ராஃபிட் ஷேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ 2:1. அதுதான் இங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்க 2:1. ஓகேங்களா? தேங்க்யூ, டேக் கேர்.